சப்போட்டா சீசன் வந்தாச்சு. சப்போட்டா வச்சு நிறைய ரெசிபி செய்ய முடியும். ரொம்ப குயிக்கா டேஸ்டியா குழந்தைங்க எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு சப்போட்டா கேசரி ரெசிபி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்போட்டா கேசரி பண்றதுக்கு நல்லா பழுத்த 4 சப்போட்டாவை இந்த மாதிரி தோல் உரிச்சு ஒரு 2 சப்போட்டாவை மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி நைஸா கூலாட்ட அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 2 சப்போட்டாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அடுத்ததா கேசரி பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுல 5 முந்திரி பருப்பு, ஒரு 10 கிஸ்மிஸ் பழத்தை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கலாம். முந்திரி பாதி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா ட்ரை கிரேப் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் முந்திரி நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ள வரைக்கும். அதே கடாயில நீங்க எந்த கப்ல ரவா அளக்குறீங்களோ அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர்ல வறுத்துக்கலாம். ரவையை ஓரளவுக்கு வறுத்தது இதுல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சப்போட்டா பழத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு சுடு தண்ணியை நல்லா கொதிக்க இந்த ரவையோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவையெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற சப்போட்டா பழ பியூரியை இது கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா ஒண்ணு சேர கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமா வேணும்னா 1.25 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவை நல்லா இலகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்லா லூஸான கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ரவா அளந்தா அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கி இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கேசரி நல்லா தலன்னு ஓரளவுக்கு லூஸா இருக்கிறப்பயே அடுப்பை அணைச்சிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா செட்டில் ஆக விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துடும். நம்ம இதுல சப்போட்டா பழம் அரைச்சி சேர்த்திருக்கனால இது ஓரளவுக்கு லூஸான கன்சிஸ்டன்சில இருக்கும். இந்த மாதிரி கரண்டில சில்வர் ஃபாயில் பேப்பர் சுத்திட்டு எடுத்து போடும்போது ஒட்டாம வரும். இந்த கேசரியை உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.